மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். அது வக்கரமாக இருக்கும்போது முயற்சியில் கொஞ்சம் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். அப்பப்போ வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற விஷயங்கள், கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ உங்களது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக கண்டிப்பாக காத்திருக்குங்க. 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து 10லே சுக்கிரன் ஆட்சி உள்ளது மூலம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 9ல் பிரயாணம் வந்து பிரயாணங்களாக சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் வந்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் போகும். ஸோ நல்ல ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய வெற்றிக்கான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து